இந்த எம்சிக்யூவை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன சொல்றாங்க, எம் திணிவுடைய சிறிய துணிக்கை ஒன்று இலேசான நீட்ட முடியாத எல் நீளமுடைய இழை ஒன்றினால் ஒப்பமான உராய்வற்ற ரைட் ஒரு கிடை மேசை ஒன்றின் மேல் வைக்கப்பட்ட 2 எண் திணிவுடைய துறளியின் கூரையிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது. ரைட், இத்திணிவுடன் எம் திணிவுள்ள குண்டு ஒன்று கிடையாக வீவேகத்துடன் மோதி இணைகின்றது. இச்சேர்த்தி துணிக்கை துறளின் கூரையை மட்டுமட்டாக தொடுவதற்கு பியின் பெருமானம் என்ன என்றதான் கேள்வி. துறளி என்று சொன்னா என்ன இருக்கிற இந்த இந்த அமைப்பு, இந்த 2 வீல் இப்படி இருக்கிற இந்த செட்டப்பை தான் துறளி என்று சொல்றாங்க. ரைட், அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா முதலாவது ஒரு குண்டு ஒன்று வி வேகத்துடன் வந்து இதோட மோதி இணையுது. அப்ப இவை ரெண்டுக்கும் இடையில மோதுகை நடக்கிறதால ரைட் இங்க என்ன சொல்லுவோம், எம் வி. இப்ப மோதி இணையுது என்று சொன்னா இப்ப இவை ரெண்டும் இணைந்ததுக்கு பிறகு ரெண்டுமே ஒரு பொது வேகத்தோட இயங்க தொடங்கும். ரெண்டும் மோதி இணையுது. ஸோ இணைந்ததுக்கு பிறகு இவை ரெண்டுமே வந்து ஒரு பொது வேகம் B1 உடன் இயங்க ஆரம்பிக்குதுன்னு வைப்போம். ஸோ உந்தக்காப்பு தத்துவப்படி mv சமன் 2m தர v1. எனவே v1 என்பது v-கள் 2. இது ஒரு விஷயம். இப்ப இது இணைஞ்சதுக்கு பிறகு சேர்ந்து இணைகிற காலத்துல இந்த துறளி ஓய்வுலாம் இருக்கு. இணைஞ்சு அடுத்த கட்ட இயக்கம் நடக்கக்கூடாது. சும்மா பாருங்க, இப்ப இந்த துறளியின் கூரையில இது இப்படி இணைக்கப்பட்டு இருந்தது. அடுத்த கட்டம் இது இப்படி அசையும். இதுக்கு ஒரு இடத்துல கட்டப்பட்டு இருக்கு. இந்த சேர்த்தி துணிக்கைக்கு ஒரு வேகம் இருக்குது, அதனால இது இப்படி அசைய தொடங்கும். அப்ப இது இதன்படி இப்படி அசைய தொடங்கும் போது ஒரு வட்ட இயக்கத்துல அசைய தொடங்கும் இல்லையா? அப்ப இதுல வந்து என்ன சொல்லுங்க, இழுவை வருது. இப்ப இழுவை உருவாகும் போது இந்த இழுவைய யோசிச்சு பாருங்க. இந்த இழுவை எதுல தாக்குது? துறளியில தாக்குது. இது ஒப்பமான, அதாவது உராய்வற்ற ஒரு கிடை மேசையில வைக்கப்பட்டிருக்கிறதால இந்த இழுவையில பிரித்த கூறு எப்படி வரும்? இந்த திசையில வரும். இந்த இழுவையில பிரித்த கூறு வந்து இந்த திசையில வரும். சோ இந்த பிரித்த கூறால இந்த துறளியும் இயங்க ஆரம்பிக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மோதி இணைஞ்சு அடுத்த கணத்துல இருந்து இந்த துறளியும் இயங்க ஆரம்பிக்கும். இப்ப அவங்களோட கேள்வி என்னன்னு சொன்னா இந்த சேர்த்தி துணிக்கைகள் துறளியின் கூரையை மட்டுமட்டாக என்ன சொல்லுங்க வந்து அடையுதான். துறளியின் கூரையை மட்டுமட்டாக வந்து அடையுது என்று சொன்னால் அப்ப இது வந்து என்ன சொல்லுவோம், மோதல். இந்த துறளியின் கூரையோட மோதல மட்டுமட்டாக அடையுது என்று சொன்னால் இவ்விடத்துல அது இருக்கிற வேகம், அதாவது இதோட தொடுகைக்கு வர வேகம் வந்து என்ன சொல்லுவோம், பூஜ்ஜியமா இருக்கு. ஆனால் அந்த காலத்துல துறளி இயங்கும். இதுக்கும் வந்தீங்கன்னா இது துறளியோடு இணைக்கப்பட்டிருக்கிறதால இதுக்கும் அந்த கிடை வேகம் இருக்கு. இந்த துறளி வந்து என்ன சொல்லுவோம், இப்படி ஒரு V2 என்ற வேகத்துடன் இயங்கும். அந்த டைம்ல அதே வேகம் இந்த துணிக்கைக்கும் இருக்கு. இந்த துணிக்கை வந்து துறளியோட இணைக்கப்பட்டிருக்கு. துறளியோட கூரையைத்தான் மட்டுமட்டாக தொடுவது. அப்ப கூரையோட மோதுற இந்த வேகம் 0. ஆனால் இந்த துணிக்கைக்கு V2 என்ற ஒரு வேகம் இருக்கு. மீன் இது துறளியோட இணைக்கப்பட்டிருக்கிறதால. அப்ப அதான் இப்ப இங்க தானே இது இப்படி இயங்கும் போது துறளியும் வந்து என்ன சொல்லுவோம், ஒரு வேகத்தோட இயங்கிக் கொண்டிருக்கும். இதுக்கு என்ன கிடைவேகம் இருக்குதோ அதே கிடைவேகம் தான் துறளிக்கும் இருக்கு. ஏன், இது துறளியோடு இணைக்கப்பட்டிருக்கு. சோ துறளியோடு இணைக்கப்பட்ட எல்லா துணிக்கைகளும் துறளி என்ன வேகத்தோட இயங்குதோ அதே வேகத்தோட தான் இயங்கும். இங்க வந்து என்ன, இதுக்கு V2 என்ற ஒரு வேகம் இருக்கு. இப்ப V2 நம்மளுக்கு தெரியும். ஆரம்பத்துல இங்க இருந்தவங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா திரும்பவும் உந்த காப்பு தத்துவம் பயன்படுத்துவோம். ஆரம்பத்துல மோதி இணைஞ்ச நேரம் அந்த தொகுதியில இருந்த உந்தம் 20 MB. இப்ப இருக்கிற உந்தம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது துணிக்கை இங்க இந்த இடத்துக்கு வரும்போது இருக்கிற உந்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே 20 MB1 இருக்கும். சோ அதை வேற எப்படி எழுதலாம், இப்ப இருக்கிற வேகத்தை வச்சு அந்த உந்தத்தை எழுதலாம். இப்ப துறளியின் துணிவு 2M, 2M சக இந்த துணிக்கை 2M தர இங்க வந்து V2. எனவே V2 என்பது
ரைட் b1 இன் கீழ் 2 b1 இன் கீழ் 2 என்றால் அது b இன் கீழ் 4 அப்படியே கவனிக்கணும். இப்ப ஆரம்பத்துல வந்து இது ஓய்வுல இருந்தது, இந்த துணிக்கு இதுடன் தான் மோதி இணையுது, அதாலதான் நீங்க 2m எடுத்தோம். இது மோதி இணைஞ்சதுக்கு பிறகு இந்த இழுவையின் தாக்கத்தால துறளியும் இயங்க தொடங்குது. இப்ப துறளியும் இயக்கத்துக்குள்ள இருக்குது. இப்ப இந்த தொகுதி என்று பார்க்க போல துறளியின் திணிவு 2m அதுவும் வருது. சோ அதனாலதான் நீங்க 2m சால 2m என்று போட்டிருக்கோம். ஆரம்பத்துல வந்து என்ன சொல்லுங்க, எல்லாம் ஓய்வுல இருந்தது, இந்த துணிக்கு இதோட மோதி இணையத்தாலதான் 2m தர v1 என்று போட்டோம். சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். அப்ப மட்டுமட்டாக இது அடையணும் என்றால் நான் இடத்துல சக்தி காப்பு தத்துவத்துக்கு கூட வரும். இதை பூச்சிய சக்தி மட்டமா வைக்கிறேன்னா பூச்சிய சக்தி மட்டமா வைக்கும். மோதி இணைந்த பின்னரும் இது மட்டுமட்டாக கூரையை அடையும் போது இந்த 2 சந்தர்ப்பத்துக்கு சக்தி காப்பு தத்துவம் பயன்படுத்தணும். இந்த 2 துணிக்கைகளும் மோதி இணையும் போதும் அதே நேரம் வந்து என்ன சொல்லுவோம், இந்த துணிக்கை வந்து மட்டுமட்டாக கூரையை அடையிற இந்த சந்தர்ப்பத்துக்கும் சக்தி காப்பு தத்துவம் பயன்படுத்தும். ஆரம்பத்தில் இருந்த சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அரைதர 2m திணிவு, இந்த சேர்ந்து வந்து மோதி சேர்ந்த துணிக்கை 2m திணிவு தர அவை இயங்க ஆரம்பிக்கிற வேகம் என்ன, v1. அதாவது v1 இன் வர்க்கம் என்றால் v வர்க்கத்தின் கீழ் 4. இப்ப இருக்கிற சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மொத்தமாக இந்த தொகுதி இவ்வளவும் v2 என்ற வேகத்துடன் இயங்குது. எனவே அரை தர 4m தர v2 வின் வர்க்கம், அதாவது v வர்க்கத்தின் கீழ் 16 சக இடத்துல என்ன வரும்னு சொன்னா, இப்ப இத பூச்சிய சக்தி மட்டமா எடுக்கிறேன். ஆரம்பத்துல இவ்விடத்துல இருந்த துணிக்கை இப்ப இந்த மட்டத்துக்கு மேல வந்து என்ன L உயரத்துக்கு வருது. மோதும் போது இந்த மட்டத்துல இருந்த துணிக்கை இப்ப மோதி கூரையுடன் மோதும் போது இங்கிருந்து இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கு. எனவே 20m GL இதால தரப்படும். மொத்த சமன்பாடையும் எம்மால சுருக்கிக் கொள்ளுங்க. 2 சுருக்குப்படும் b வர்க்கத்தின் கீழ் 4. m சுருக்குப்பட்டது 2 4 சுருக்குப்பட்டால் 2, இங்க 2 இங்க 16 சுருக்குப்பட்டால் b வர்க்கத்தின் கீழ் 8. m சுருக்குப்பட்டது 2 GL. எனவே இதை இந்த பக்கம் கழிக்கும் போது b வர்க்கத்தின் கீழ் 8 2 GL. எனவே b வர்க்கம் சமன் 16 GL. எனவே b என்பது 4 வர்க்கமூலம் GL ஆகும். அப்ப தெளிவாக விஷயங்கள் கதைக்கணும்ன்றதுக்காக எல்லா ஸ்டெப்பும் எழுதப்படுது. விஷயம் விளங்கினார்கள், என்ன சொல்லுங்க, ஐடியாக்கள் உடனே எடுத்தார்கள். இது வார வேகம் b/2, அது b/4. இதுல சுருக்கல்கள் எல்லாம் எவ்வளவு எளிமையாக்கணுமோ ஆக்கிக்கொள்ளும். இவ்வளவுதான் இந்த விஷயம்.